In the chapter, 8th chapter, we are going to see sculpt meshes, brush interface, sculpting. Okay, so brush interface na sculpting doda brush interface on the pakla. So அதை எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கல்ப்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடலை வந்து நம்ம எப்படி ஸ்கல்ப் பண்றது, எப்படி ஷேப் பண்றது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸா நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி ஸ்மூத் பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஸ்கல்ப்டிங்ல பார்க்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் brush. Okay, so we jump to Maya. இப்போ நம்ம மாயா ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாயால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பாலிகான்ல 5th டூல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிளேன். ஓகே, ஸோ பிளேன் எடுத்துட்டு இப்போ இதோட சேனல் பாக்ஸ்குள்ள போயிட்டு இதோட சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சப்டிவிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸ்கல்ப்டிங்ல சப்டிவிஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்கல்ப்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகேவா, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இது மேல ஸ்கல்ப் பண்ண போறேன். ஸ்கல்ப் பண்றதுக்கு what you have to do is நீங்க வந்து ஸ்கல்ப்டிங்க்கு மெஷ் டூல்ஸ்ல போயிட்டு நீங்க ஸ்கல்ப்டிங் டூல்ல இங்க போய் டேர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷெல்ஃப்லயே வந்து இருக்கும். சரியா, இதுல வந்து ஸ்கல்ப்டிங் அப்படின்றது செலக்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மட் பாக்ஸ்ல இருந்து அவங்க எடுத்தாங்க. 2016 வெர்ஷன்ல இருந்து will have this. ஓகே, ஸோ இப்போ இதுல ஸ்கல்ப்டிங் ஃபர்ஸ்ட் டூல். ஸோ அதுல இந்த செட்டிங்ஸ் பாக்ஸ்குள்ள போறேன். ஓகேவா, செட்டிங் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ். ஸோ சைஸை நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஸ்கல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சைஸை கம்மி பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஏதாவது இங்க ட்ராக் பண்றேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது யூ see that என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ we can create something like this. Okay, so அது எம்போஸ் ஆகிற மாதிரி you can do it. Okay, so கொஞ்சமா கொடுத்துக்கிறேன். இங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புல் பண்ணணுமோ, ஒரு லேயர்ல இருந்தோ ஒரு மாடல்ல இருந்தோ ஒரு பாலில இருந்தோ எப்படி புல் பண்ணணுமோ அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, நான் இங்க ஸ்ட்ரென்த் கம்மி பண்ணிட்டு நான் இப்போ பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க பண்ணும்போது ஸ்ட்ரென்த் வந்து 15ல இருந்துச்சு, இது பண்ணும்போது 3ல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இது ஹையா வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வரும். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரென்த் வந்து 1 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பாருங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தா நம்ம கிரியேட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா, ஸோ இதுவே இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யூ see that இப்போ நான் இன்வெர்ட்னு கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல் ஆஃப் ஆச்சு, இப்போ பாத்தீங்கன்னா புஷ் டவுன் ஆகுது. ரைட், பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கிளீனா நீங்க புஷ் பண்ணிக்கலாம், ஈஸியா புஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேலி மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்கல்ப்டிங் டூல். ஓகே, ஸோ இதுல ஆவரேஜ், நார்மல் இல்லாட்டி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ஸ்ல வேணுமோ ஸோ அந்த டைரக்ஷன்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ கேமரா டைரக்ஷன்ல வேணும்னா கேமரா டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கேமரா எந்த டைரக்ஷன்ல இருக்கோ ஸோ அந்த டைரக்ஷன்ல இட் மூவ்ஸ். தெரியுதா? ஓகே, ஸோ அது மாதிரி எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த டைரக்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க சிமெட்ரி. ஓகே, சிமெட்ரி. இப்போ நான் சிமெட்ரி கொடுத்துட்டு இந்த பக்கம் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடம் வந்து நான் கம்மி பண்றேன் அப்படின்னா ஸோ யூ see that it happens in the other direction also. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த டைரக்ஷன்ல சிமெட்ரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க இங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேசிங் அப்படின்னும் போது இதோட பிரஷோட எஃபெக்டிவ்னஸ். ஓகே, ஸோ நீங்க ஸ்பேசிங்ஸ் அதிகமா கொடுக்கும்போது அது ஸ்பேசிங்ஸ் உங்களுக்கு அதிகமா எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா அங்கங்க ஆகும். சரியா, ஸோ ஸ்பேசிங்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்கோ ஸோ அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரியா, பில்டப்பும் அப்படிதான். சரியா, ஸோ அப்படியே கீழே வர யூ see a fall off அப்படின்னா உங்களுடைய பிரஷோட ஸ்மூத்னஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு I delete this out, create a new plane here. So plane create பண்ணிட்டு திருப்பியும் I go down to this. Okay, so இதோட segments increase பண்ணிக்கிறேன் so that I can work here. சரியா, so இதை select பண்ணிட்டு I go for mesh edit, mesh tools. Okay, so இதுல போயிட்டு ஸ்கல்ப்டிங் டூல் எடுத்துக்கிறேன். சரியா, ஃபால் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும், சர்ஃபேஸா வேணுமா இல்லாட்டி வால்யூமா வேணுமான்னு பாத்துக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்க சிமெட்ரி கொடுத்துருக்கனால இட் கம்ஸ் லைக் திஸ். ஸோ இதுல ஓபன் பண்ணிட்டு சிமெட்ரி வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபால் ஆஃப்ல வேணும் ஸோ உங்களுடைய பிரஷ் ஸ்மூத்னஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஃபுல்லா வேணும்னா
goes like this. Okay, so இங்க மேல போறேன், கேமரா டைரக்ஷன்ல இருக்கிறது சென்ட்ரல் நார்மல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க போயிட்டு இப்போ ஃபுல்லா ஆகும். ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இட் ஒர்க்ஸ். சரியா? இதுல உங்களுக்கு ஃபாலோ ஆஃப் எப்படி வேணும் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ ஒரு ஃபாலோ ஆஃப்க்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மேப் இருக்குல்ல, ஸோ இந்த கிராஃப் இருக்குல்ல, ஸோ அந்த கிராஃபை நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ இப்படி வேணும்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா பீக்கு அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த இது பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ்ல தட் இஸ் இந்த கிராஃப்ல எப்படி சொல்லியிருக்கோ ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதை டிஃபால்ட்லயும் நீங்க விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டைலிஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் பிரஷ் சைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ பிரஷோட ஸ்டாம்ப் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இமேஜா ஏதாவது போடணும் அப்படின்னா இமேஜா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து நான் அதான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் ஒர்க்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்க ஓரியண்டா ஃபிளிப் பண்ணிக்கலாம். இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். எப்படி ரொட்டேஷன் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ட்ரா கண்டினியூ ஸ்கேல் இமேஜ் இந்த சென்டர். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வேணாம் அப்படின்னா கண்டினியூஸ் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டாம்ப் பேஸா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டிஸ்பிளே லாஸ்டா உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணணுமோ ஸோ அது இங்க காமிக்கும். ஒயர் ஃப்ரேம் டிஸ்பிளே, ஸோ எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுல வந்து நார்மல் கொடுத்துக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ் வால்யூம் கொடுத்துறேன். ரீசெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரஷோட எல்லா நம்ம சேஞ்ச் பண்ண எல்லா பேராமீட்டர்ஸும் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு மாடல் பண்ண போறோம். ஓகே, ஸ்கல்ப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்கல்ப் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ மெஷ் டூல்ஸ்ல போயிட்டு ஸ்கல்ப்டிங்ல நான் இந்த இதை டேர் ஆஃப் பண்றேன். இந்த ஸ்கல்பிங் டூலை டேர் ஆஃப் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கல்ப்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸ்கல்ப்ட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஒரு பிளேன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, பாலியில 5th டூல். ஓகே, ஸோ சேனல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதோட சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கல்ப்ட். ஓகே, ஸோ ஸ்கல்ப்ட் எடுத்துட்டு இப்போ என்னோட பிரஷ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஓகே, ஸோ நான் இதோட செட்டிங்ஸ் போயிட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா பி பிரஸ் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணீங்க அப்படின்னா இது மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் ஆகும். ஓகே, ஸோ பிரஷ் சின்னதும் பெருசும் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ பிரஷ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க விட்டுட்டேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வரைகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ். ஸோ இதோட ப்ரெஷர் மாற்றணும், ஸ்ட்ரென்த் மாற்றணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் எம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ரெஸ் பண்ணிட்டு கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கம்மி ஆகும். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் கம்மி ஆகும். ஓகே, ஸோ இதோட டூல் செட்டிங்ஸ்குள்ள போறேன். இப்போ நான் இங்க எம் ப்ரெஸ் பண்ணி இங்க நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க 16 வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணாலும் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட் மூவ் பண்றேன். ஓகே, எம் ப்ரெஸ் பண்ணிட்டு எம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி LMB தட் இஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டன் எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணுமோ நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிரஷ் சைஸை வந்து நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு வேணுமோ ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா எம் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு அதிகமா வேணும்னா இன்க்ரீஸ் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுல நெக்ஸ்ட் ஒன் ஸ்மூத்தை செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம இது வந்து புல் பண்ணிடுச்சு. ஓகே, இதுவே நம்ம புல்லிங்ல இருக்கும்போது நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னா இட் கோஸ் டவுன். ஓகே, ஸோ ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ணணும். எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும். சரியா? ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேணும் அப்படின்னா ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆல்ட் இல்லாம ஐம் கோயிங் டு யூஸ் ஒன்லி திஸ். ஓகே, ஸோ இப்போ அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்மூத். ஓகே, ஸோ ஸ்மூத் டூல் எடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம்
பாலியா வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு, தட் இஸ் பம்ப் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஸ்மூத் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்க கிளீனா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரென்த்தும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்மூத் பண்றேன். ஸ்மூத் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃப்ரீயா மூவ் ஆகுது, ஆனா என்னோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸிங்ல அது இருக்காது. ஓகே, ரிலாக்ஸ் எடுத்துக்கிறேன், ரிலாக்ஸ் எடுத்துட்டு இங்க பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஹைட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும், பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்க வந்து ஓப்பன்ல காமிக்கிறேன், ஜஸ்ட் இங்க போயிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்மூத்தா அது ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. மெஷ்ஷை வந்து உங்களுக்கு கிளீனா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈஸியா நீங்க ஏதாவது ஷேப் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரெண்டா ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் ஹாரிபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் அண்ட் ரிலாக்ஸ் இட், கொஞ்சம் ஸ்மூத்தா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸ்மூத் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் இது வந்து ஹைட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ரிலாக்ஸிங்ல அப்படி இல்லை, கொஞ்சமா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மெஷ்ஷை வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிராப். கிராப் அப்படின்னும் போது ஒரு இடத்த வந்து நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஹோல்ட் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகும். இப்போ எனக்கு இந்த ஹைட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ ஸோ அந்த டைரக்ஷன்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கிளிக் ட்ராக். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க ஒரு ஷேப்பை வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஞ்ச் டூல். ஓகே, ஸோ பிஞ்ச் டூல் வந்து பாத்தீங்கன்னா லைக் பிஞ்சிங். ஓகே, கில்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணி ப்ரஷ் பண்றேன், பாத்தீங்கன்னா அந்த மெஷர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பக்கத்துல பிஞ்ச் பண்ணி பக்கத்துல வரும். ஓகே, ஸோ இது இப்போ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல அதிகமா மெஷர்ஸ் இருக்கு, இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு நீங்க ப்ரஷ் பண்ணி பிஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஷார்ப்பா யூ வில் கெட் த திங். ஓகே, ஸோ அந்த மாடல வந்து ஷார்ப்பா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுவே நீங்க வந்து கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா you can just expand, that is opposite direction of the pinch. ஓகேவா, ஸோ கொஞ்சம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி நான் வந்து ப்ரஷ் பண்றேன். ஓகே, ஸோ ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெஷ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா, ஸோ ஈஸியா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிளாட்டன். ஓகே, ஸோ ஃபிளாட்டன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஹியர், நீங்க போய் ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ ஈஸியா நீங்க ஃபிளாட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஸ்ட்ரென்த் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றீங்களோ ஸோ இங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றேன், எம் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்எம்பி. ஓகே, லெஃப்ட் மவுஸ் பட்டன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நான் ஃபிளாட்டன் யூஸ் பண்றேன் பாருங்க, ஜஸ்ட் அது மேல வருது. ஓகே, இட் வில் ஃபிளாட்டன் அவுட் தி ஏரியா. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ எந்த இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா நீங்க ஃபிளாட்டன் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் நாட் ஸ்மூத்திங், இது ஃபிளாட்டன் பண்ணுது ஏரியாவை. ஓகே, ஸோ எங்கேயாவது நம்ம அதிகமா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிளாட்டன் யூஸ் பண்ணி we can just reduce it. நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மிங். ஸோ ஒரு ஃபார்ம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கிரியேட் ஆகும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ். ஸோ உங்களுக்கு ஒரு டைப்பும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரே, ஒரு ஸ்ப்ரே பண்ண மாதிரி நீங்க ஒர்க் பண்ண. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு, ஸ்ப்ரே பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் லைக் அ மவுண்டன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த இடத்துல போயிட்டு நான் ரிலாக்ஸ் இல்லாட்டி ஸ்மூத்தா யூஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் இட். ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் இல்லாட்டி ஸ்ப்ரே. ஓகே, ரிப்பீட் யூஸ் பண்றேன், ஸோ ரிப்பீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இம்ப்ரிண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா யூ see the difference here. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்டா மாடல்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ வேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஸ்மூத்திங் தான். ஸோ இட் ஸ்மூத்தன்ஸ் அவுட் ஏரியா, பட் இதுல வந்து கொஞ்சம் பல்ஜியா யூ கேன் கெட் இட். ஸோ ஒரே இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா யூ see that it bulgy. ஸோ இந்த மாதிரி பிளாபி சர்ஃபேஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க வேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கிராப்பர். ஸோ
இது வந்து ரிலாக்ஸிங் மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் மாதிரி வேணும்னா நைஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. ஐ கோ வித் அ நியூ ஒன். ஸோ இப்போதைக்கு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் கிரிட். ஸோ பிளெயின் வந்து இங்கே எடுத்துக்கிட்டு, ஸோ டூல் செல்ஃபில் எடுத்துகிட்டு just go for your channel box. so channel boxல இதோட subdivisions மட்டும் increase பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப்ல இருந்து சொல்கிறேன் நைஃப். ஓகே, ஸோ நைஃப் மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இட் கோஸ் த அதர் வே. ஸ்மேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்மேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிடுறேன். ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்எம்பி கம்மி பண்ணுறேன். ஸ்மேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்மேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்ஜியாக வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ பல்ஜி லுக் வித் த ஹெல்ப் ஆஃப் பல்ஜி. ஓகே, ஆம்ப்ளிஃபை. ஸோ ஆம்ப்ளிஃபை, ஃப்ரீஸ். ஸோ இந்த இடத்துலலாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் யூஸ் பல்ஜி ஹியர். யூ கேன் சி இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஆகாது. இது ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு மாடல் வந்து பண்ண போகிறோம். மாடலில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு மாடல் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு பிளேன் ஒன்று போடுறேன். ஸோ பிளேனில் சேனல் பாக்ஸ் போடுறேன். பிளேன் போட்டுட்டு சேனல் பாக்ஸ் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இதுக்கு கண்டிப்பாக டிவிஷன்ஸ் வேணும். ஸோ டிவிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். டிவிஷன்ஸ் வந்து ஒரு 50 இல்லாட்டி 60 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 60 யூஸ் பண்ணுறேன். 60 அண்ட் ஆல்சோ இதுவும் 60 யூஸ் பண்ணுறேன். ஹைட் சப்டிவிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டெப்த் சப்டிவிஷன்ஸ் வித் சப்டிவிஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே 60 கொடுத்தாச்சு. 60 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்னுடைய ஸ்கல்ப்டிங் டூலுக்கு போகிறேன். ஸோ ஸ்கல்ப்டிங் டூலில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் ஸ்கல்ப்ட். ஸோ ஸ்கல்ப்ட் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு கிரியேட் திஸ் ஹியர். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கிவ் அரவுண்ட் 5. ஸோ 5 கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு மவுண்டன் மாதிரி. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சு நம்மளுடைய மெஷ். ஓகே, ஸோ அந்த டைமில் ஐ கெட் ரிலாக்ஸ் டூல் எடுத்து இங்கே நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல திருப்பியும் இந்த இடத்துல ஸ்கல்ப் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மேலே ஒரு மவுண்டைன் லுக்கில் வந்து I'm going to bring. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் ஒரு வேல்யூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ சும்மா ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி I'm going to work. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. I'm going to reduce it to 3 or 2. ஸோ 2 கொடுத்துட்டு I'm going to work here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you can see this here. ஸோ இங்கே இப்படி போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் சர்ஃபேஸ்க்காக ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ். சரியா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு போயிட்டு இங்கே ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு பிளேன். ஸோ பிளேன் கொடுத்துட்டு இதை வந்து ஐம் கோயிங் டு ஆட் செக்மெண்ட்ஸ் ஃபார் திஸ். ஓகே, எதுக்காக அப்படின்னா வேவ்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. நம்ம நான் லீனியர் டிஃபார்மில் வேவ்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே போட்டுறேன். ஓகே, ஸோ நான் லீனியர் டிஃபார்மர்ஸ் போகிறேன். டிஃபார்ம் நான் லீனியர் டிஃபார்ம். ஓகே, ஸோ இதில் வேவ் அப்படின்றத நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு வேவ்க்குள்ளே போயிட்டு ஸோ இதில் என்வலப் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வேவ் லென்த் அண்ட் ஆல்சோ ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு கோ டவுன் டு திஸ். ஸோ இதோட வேவ் லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது வந்து 0.05 வரைக்கும் போடுறேன். அண்ட் ஆல்சோ இதோட வேவ் லென்த் கம்மி பண்ணிடுறேன். இது 0.05 இல்லாமல் ஐ கோ வித் 0.01 will be better. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஒரு 2 minutes இதுக்கு டெக்ஸ்சர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு
Lambert அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு கலர்ல I'm going to use a file. Okay, file from the desktopல நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு land surface எடுத்துக்கிறேன். So அதுல போயிட்டு I'm going to go to this file. So I'm going to search for this land. So ஒரு sand இதற்கு எடுத்துக்கிறேன். Just எடுத்துட்டு I'm going to apply for this. Just select பண்ணிக்கோங்க. Windows, rendering editor, hypergraph. Okay, so இதுல இது apply பண்ணிடுறேன். Just right click apply. Future classesல நம்ம அதை பார்க்கலாம். Okay, 6 press பண்றேன். So it looks like this. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து வாட்டரி சர்ஃபேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். இதோட கவரேஜ் ஏரியா அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட் வந்து 3 times கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ இது 3 times. ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட் வந்து 3 times அண்ட் ஆல்சோ 3 times. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் வாட்டரி சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு blend அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டரில் போனீங்கன்னா யூ see that இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா blend மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த blend மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர். ஓகே, ஸோ கலரில் போயிட்டு கொஞ்சம் ப்ளூ கலர்டாக வாட்டரி கலராக நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு அப்ளை டு திஸ் ஒன். ஸோ இதில் போயிட்டு blend மெட்டீரியல் கீழே வந்துட்டு ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த specularity. Okay, specularity, sharpness and also அதோட extensity. Okay, so இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கல்ப்ட் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலலாம் உங்களுக்கு வந்து கிராஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் யூஸிங் யுவர் ப்ரஷ். ஓகே, ஸோ இதில் ப்ரஷ் செலெக்ஷன் போட்டு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கிராஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இங்கே ப்ரஷ் போயிட்டு இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு செலக்ட் எவ்ரிதிங் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக அதை வந்து மாடல் பண்ணணும், டெக்ஸ்சர் பண்ணணும் அப்படின்னா we have to use UV. ஓகே, ஸோ UV இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு சாம்பிளுக்காக we are going to select this and going to apply a grass texture for this. ஸோ கிராஸும் வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். So I'm going to apply this for this. So ஒரு பாலிகனலா அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஒரு லேயர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு லாம்பர்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன், கிராஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ அதில் கலரில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக், அதில் ஃபைலில் போயிட்டு ஸோ இது இப்போ இந்த ஃபைலில் இந்த ஃபோல்டர் பாக்ஸ் இருக்கும், ஃபோல்டர் பாக்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. கிராஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிராஸ் அப்ளை ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு place 2D texture அந்த இதில் போயிட்டு just go down here. இதில் வந்து பார்த்தீங்கன்னா repeat UV அப்படின்னு இருக்கும். ஸோ 5 times and also இது 5 times அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா you can see this here. Okay, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ it looks like this. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்கல்ப்டிங்கில் நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபேஸில் எப்படி வந்து நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டோ இல்லாட்டி மவுண்டன்ஸ் மாதிரியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஃபேஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபேஸ்க்கு போகலாம். ஸோ 2 கார்ட்டூன் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். நேற்று நம்ம பண்ணும்போது இது ஸ்கல்ப்டிங் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பண்ணோம் அண்ட் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸோ இதை எடுத்துக்கிறேன், சிம்பிளாக இருக்கிறது. ஸோ இதை வந்து 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ see that நம்ம ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதை வந்து 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இதோட மெஷ் டூலில் போயிட்டு ஸ்கல்ப்டிங் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கல்ப்டிங் டூல் எடுத்துகிட்டு ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கல்ப்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஸ்கல்ப்டிங் டூல் எடுத்துகிட்டு வேர் இதோட டூல் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்ட்ரென்த் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த டூலில் ஐம் கோயிங் டு யூஸ் சிமெட்ரி. ஓகே, ஸோ சிமெட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர் and check for symmetry. Symmetry வந்து object x axis, that is நான் இந்த பக்கம் பண்ணா அந்த பக்கம் உங்களுக்கு affect ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே போய் what I'm going to do, I'm going to use this. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஈஸியாக இருக்கும். ரைட், தெரியுதா?
ஓகே ஸோ ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் எடுத்துட்டு I can relax here, so you can see this here. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குன்னு பாருங்கள். ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஜஸ்ட் செக் இட் அவுட். இங்கெல்லாம் டாப்லலாம் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது வெயின் மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் த ஸ்மால் ஒன். இப்போ ஸ்கல்ப்டிங் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லைன்ஸ் இல்லாததுனால மெஷ் இல்லாததுனால இட் ஷோஸ் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நான் மெஷ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே ஸோ இதில் வந்து டூல்ஸில் போய்ட்டு இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல். ஸோ எத்தனை இன்சர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அத்தனை வெயின்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க சான்சஸ் இருக்கு. ஓகே ஸோ இப்போ எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்கல்ப்டில் போயிட்டு இப்போ ஜஸ்ட் யூஸ் அ ஸ்மால் ஒன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா we can have lot of segments. ஸோ இப்போ நான் ஸ்மூத் பண்ண போகிறேன். மெஷ்ல போயிட்டு ஜஸ்ட் ஸ்மூத். ஸோ இது வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை செக் பண்ணிங்கன்னா டிவிஷன்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு மெஷ்ஷுக்காக பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இப்போ ஸ்மூத் வந்து 1 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ 1 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்கல்ப்டிங் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெஷ் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் சச் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ திஸ். ஓகே ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் வந்து நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் திஸ் here. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே ஸோ இங்கே நோஸ் வந்து கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். சரியா? ஸோ பேக் சைட்லையும் நீங்கள் போட்டுக்கலாம் லைக் திஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் with the help of sculpting tool. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ், கிராப். இதில் கிராப் போயிட்டு ஹியர் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். கிராப் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. செலக்ட் கிராப். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூ கேன் see this it's grabbing here. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே கிராப் பண்ணுறேன். இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ் இட். ரிலாக்ஸ். கொஞ்சம் என்னுடைய ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் ரிலாக்ஸ் ஹியர். ஸோ ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்மூத் ஹியர். ஓகே ஸோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி ஷேப்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ ஃபார்மி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸி டு ஒர்க் வித் திஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் டூலை பற்றி பார்த்தீங்க அண்ட் ஆல்சோ த டைப்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்டிங் டூல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய உங்களுக்கு க்ரியேட்டிவான மைண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் நிறைய இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.